Hi friends, நான் உங்கள் LPM. நீ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா flutterlpm.com அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு சைட் நமக்குன்னு வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தெரிஞ்சுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டொமைன் வாங்கியிருக்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபருக்கோ இல்லை உங்களுக்கோ என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக ஃப்ளட்டர் பே எடுத்தோடனே என்ன பண்ண முடியும், அந்த கூகுள் டாக்குமெண்ட்டோ அல்லது ஃப்ளட்டர் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதுக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்கு, இப்போ எந்தெந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவும் இருக்கும், ப்ளஸ் சோர்ஸ் கோடாவும் நம்ம என்ன பண்றோம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர் பேசிக் இருக்கும், அப்புறம் பேசிக் யூஐ, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் யூஐ என்ன இருக்கு, அதுக்கப்புறம் ஏபிஐ என்ன கான்செப்ட் இருக்கு, இது மாதிரி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா நம்ம யூசருக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ கெட்டெக்ஸ்னு எடுத்தீங்கன்னா கெட்டெக்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன ஸ்டேட் இருக்கு நம்ம கொடுக்கறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை கிரியேட் பண்ணணும், என்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுலையுமே கீழே என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக சப்டைட்டில் புரியணும் அப்படிங்கிறக்காண்டி கொடுத்துருக்கோம். ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அது புரிஞ்ச உடனே வீடியோ வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒன்று. ஸோ இப்போ இந்த வீடியோவில் உள்ள சோர்ஸ் கோட் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணிப்போம், இதில் நெக்ஸ்ட் சோர்ஸ் கோட் கான்செப்ட் இங்க கொடுப்போம். ஓகே, இப்போ தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய சைட்டை இப்போ தான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். லைக் இப்போ ஒரு 1-2 வீக்ஸ்ல தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி இது பண்ணிருக்கோம். இன்னும் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நிறைய கான்செப்ட் இருக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சோர்ஸ் கோட் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் குயிஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்சி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க, ஃப்ளட்டர் ரிலேட்டடா ஏதாவது ஜாப் வேகன்சி இருந்தா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்கும் என்ன பண்ணிருக்கோம், இதுலேயே ஒரு அஃபிஷியலா இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம என்ன பண்றோம், ஜாப் வேகன்சி எங்கெல்லாம் இருக்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேற அதர் ஸ்டேட் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும். லைக் பேசிக்கா வாட் இஸ் ஃப்ளட்டர்ல இருந்து அட்வான்ஸ் டாபிக் பிளாக்கா இருக்கணும், இல்லை அதை தாண்டி ரேசர் பே அல்லது பேமெண்ட் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் கூட இருக்கட்டும், அதுல ஐஓஎஸ்க்கு இருக்கட்டும், இதுக்கெல்லாம் எப்படி வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதுலயே உங்களுக்கு வெப்சைட்லயே கொண்டு வர போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க என்ன ஃப்ரீ டைமா இருந்தாலும் சரி ஓகே டக்குனு போய் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், நீங்க கிளான்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குயிஸுக்கும் இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே குயிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணாலும் என்ன ஆட்டோமேட்டிக்காக குயிஸ் இருக்க பேஜுக்கு வரும், இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, இது என்னன்னா ரேண்டமா வரும். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கோம், நமக்கு இது பேக் அண்ட் டேட்டா பேஸ்ல இருந்து உங்களுக்கு வரும். அதில் என்ன ஒன்று ரேண்டமா நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் விஜெட் ட்ரீ இன் ஃப்ளட்டர் அப்படின்னு கேட்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷனோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தெரியுது, இல்லை கரெக்ட் ஆப்ஷன் என்னதான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் ஃப்ளட்டர், ஃப்ளட்டர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜா இல்லை யூஐ ஃப்ரேம் ஒர்க்கா டேட்டா பேஸா பேக் அண்டான்னு தெரியும். இப்போ சிலவங்களுக்கு அது ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு தெரிஞ்சிருக்கும், பட் அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வரும். இப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோ கவருக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம 10 to அல்லது 20 கொஸ்டின் அல்லது மினிமம் 10 வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு ரேண்டமாக தான் வரும். ஸோ அப்போ மினிமமாக நீங்கள் 10 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து நான் 3 out of வந்து 2 எடுத்திருக்கேன். அப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்ட், இப்போ இது ஹைராரிக் ஆஃப் என்னது விஜெட்ஸும் போட்டிருக்கோம், இது யூஐ ஃப்ரேம் ஒர்க்னு கொடுத்துருக்கோம், இங்கே ஏதோ ஒரு கொஸ்டின் ராங்காக கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு என்ன ஆன்சர்லாம் இருக்கு கரெக்டா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இதுல குயிஸை பொறுத்த வரைக்கும் என்னது நமக்கு கரெக்ட்னு தோணும், ஆனா பட் அது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு இது வந்து என்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் தென் இதையுமே நம்ம என்ன பண்ண போறோம், என்ஹான்ஸ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ளட்டர்ல இருந்து காமனா வந்திருக்கும், இப்போ இதெல்லாம் யூஏல இருந்து வந்திருக்கும், அதுக்கப்புறம் பேசிக்ல இருந்து வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன கொடுக்க போறோம்னா கேட்டகரி வைஸா கொடுக்க போறோம். லைக் வந்து யூஏல இருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கலாம், இல்ல வந்து கெட்டெக்ஸ்ல மட்டும் எப்படி எடுக்கலாம், அல்லது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எப்படி எடுக்கலாம், அல்லது பிளாக்ல இருந்து எடுக்கலாம், இல்ல பேமெண்ட் கான்செப்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல கேட்டகரி அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்போம். அது இப்போ லோக்கல்ல நடந்துட்டு இருக்கு, அதையும் என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர்ல என்ஹான்ஸ் பண்ணி இங்க அப்டேட் பண்ணிடும். ஓகே, இந்த சைட்ஸ் என்ன பண்ணுவோம், இனிமேல் ஃபியூச்சர்ல என்ஹான்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் என்னன்னா சோர்ஸ் கோட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்போ அந்த சோர்ஸ் கோடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெட்டெக்ஸ் இருக்குன்னா பேசிக்கா நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு உண்டான சோர்ஸ் கோடு உங்களுக்கு ஃபைல் டைப். இப்போ லைக் வந்து ஹோம்குள்ள ஹோம் டாட் இருக்குன்னா அப்போ அது என்ன டைரக்டரி, அதுல என்ன ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவுமே உங்களுக்கு கொடுத்துரும். லைக் வந்து வியூ ஃபைலா அல்லது கண்ட்ரோல் ஃபைலா மாடல் ஃபைலா அப்படின்னு சொல்லி அதுவுமே உங்களுக்கு 1 by 1 வரும். நீங்க ஈஸியா ஒரு கிளிக்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இமேஜஸும் இப்போ ஒரு சோர்ஸுக்கு வந்து நம்ம இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் வந்து இந்த இடத்துல ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கான சோர்ஸும் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துரும். நீங்க ஒன்ஸ் வந்து காப்பி பண்ற மாதிரி இருக்கும், அல்லது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ற மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம்.
ஓகே. இந்த மாதிரி நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு டொமைன் வேற நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, எப்படி நாங்க ஏபி ரன் பண்ணதுக்காண்டி ஒரு டொமைன் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. நம்மளுக்கும் என்ன பண்ணியிருந்தோம், நிறைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 000 ஹோஸ்ட்டுமே நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம வீடியோ கவர் பண்ணும்போது அது ஃப்ரீயா இருந்துச்சு. இந்த டைம்ல நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு அது பெய்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும். என்னன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட நேமோ அல்லது டீடைல்ஸோ நீங்க இந்த சோசியல் மீடியா நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வாட்ஸ்அப் சேனலோ இது நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். பட் மினிமம் ஆஃப் என்ன பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல ஃபேஸ்புக் அல்லது லிங்க்டின் இதுல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ லிங்க்டின் நம்ம இன்னும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணல. பட் ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஃபியூச்சர்ல நம்ம என்ஹான்ஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பேக் எண்ட்ல ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது டாப் 20 அல்லது 25 மெம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளால இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்ன ரீசன், அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா கொடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி யார் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாமா என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதுல என்ன கேட்கணும், இப்போ இதுல யாருக்கு என்ன ப்ரியாரிட்டி வேணும், இப்போ ஏன்னா நிறைய இது கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஃப்ளட்டர் இன்டர்வியூக்கா இருக்கட்டும் இல்லை குயிஸ்க்கா இருக்கட்டும், இதெல்லாமே ஒன் பை ஒன்னா கேட்டிருந்தாங்க. பட் இப்போ இந்த வீடியோல யார் மோஸ்ட் ஆஃப் எதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதோ அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க குயிஸ் இப்போ நம்ம ஓகே இது நீங்க அட்டன் பண்ணி பாக்கீங்க. பட் இது கேட்டகரி வைஸா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி வைஸா என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இன்டர்வியூ தான் தேவைப்படுது அப்படின்னா அப்போ இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஜாப்ஸ் எங்கெல்லாம் வேகன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொண்டு வரலாம். இப்போ ஃப்ளட்டர் ஜாப் டீடைல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், அதோடைய டீடைல்ஸ் நமக்கு ஷோ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இல்ல நான் ஆல்ரெடி ஜாப்ல இருக்கேன் பட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணும், இல்ல அட்வான்ஸ் கான்செப்ட் வேணும், அது ரிலேட்டடா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதையும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எது அதிகமாக கமெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி அதை என்ன பண்ணலாம், குயிக்கா இந்த மந்த்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன நிறைய பிளான் வச்சிருக்கோம்னா இதுலயே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், லாகின் ரிஜிஸ்டர் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம அஃபிஷியல் தான். இப்போ நீங்க ஏதாவது வெளியே போய் கோர்ஸ் படிக்க முடியல, ரொம்ப ஃபீஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஏதாவது சம்திங் இருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல இருந்து என்ன பண்றோம்னா யூடியூப்ஸ்க்கு சர்டிபிகேட் கொடுக்கும். நம்ம கொடுக்குற சர்டிபிகேட் என்னது, ஆர்கனைஸ் தான், ரைட், ஒரு அங்கீகரிக்கப்பட்டது தான். அதனால அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வெளியே ஜாபுக்கு கூட எக்ஸாம்பிள் காமிச்சிக்கலாம். ஓகே. அதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம்னா யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல லாகின் பண்ற மாதிரி இருக்கும், ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம இன்னும் கொண்டு வரல, பட் கொண்டு வரோம். இந்த மாதிரி பிளான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல யார் வில்லிங்கா இருக்காங்க, அதுல யார் அதிகமா எடுத்திருக்காங்க. இப்போ சர்டிபிகேட்டுமே நம்ம என்ன பண்றோம், நம்ம யாருமே கான்டாக்ட் பண்ண வேண்டாம், டைரக்டா நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க. குயிஸோ அல்லது ஏதாவது ஒரு கொஸ்டினோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன அவுட்புட் கேட்கற மாதிரி இருக்கும். டக்குன்னு அதுலயுமே ஆன்லைன்ல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ண உடனே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ 50க்கு அபோவ் 35 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இல்ல அதுக்கு கம்மியா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், செட் பண்றோம். அது நிறைய பிளான்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் நம்ம உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்ன வீடியோஸ் நம்ம லேட்டஸ்டா போட்டுருக்கோம், எது ரிலேட்டடா வந்திருக்கு, எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸும் நிறைய பிளான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே இப்போ இந்த நியூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும், ரைட். ஒருவேளை கரெக்டா இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியும். மத்த யூசருக்கும் என்ன பண்ணுவாங்க, உங்க கமெண்ட்ஸை படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு, இல்ல அவங்க ஏதாவது ரிப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ ஃபைன், தேங்க்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோல இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிட்டு நான் உங்களை மீட் பண்றேன். வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஒருவேளை ரொம்ப அர்ஜென்ட்னா நான் அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்றேன். ஓகே. ஓகே, தேங்க்யூ.